ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும், எங்கெல்லாம் அமர்ந்தால் ராகு தசை மிக நல்ல யோகங்களை தரும், எங்கு எந்த சாரத்தில் யாரோடு சேர்ந்து அல்லது யாரின் பார்வையில் அமர்ந்தால் ராகு தசை உங்களுக்கு யோகமான தசையாக அமையும். அதேபோல் எங்கு எந்த நட்சத்திரத்தில் யாருடன் சேர்ந்து அமர்ந்தால் உங்களுக்கு கடுமையான தீமைகளை தரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 வீடுகளுக்கும் இல்லை, அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் லக்னத்திற்கு எங்கே அமர்ந்தால் சூப்பரோட எக்ஸ்ட்ரீம், எங்கே அமர்ந்தால் தீமையினுடைய எக்ஸ்ட்ரீம், சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த விதத்தில் முதல்ல ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம்ங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ராகு தசை ஒருவருக்கு உள்ள வருது, பருவ வயதில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தசை கெடுக்கின்ற அமைப்புகளில் அசுப ராகு தசையாக இருந்தால், அசுப பலன்களை தருகின்ற அமைப்புகள் இருந்தால், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ராகு தசையில் அந்த நபர்கள் வாழ்நாளில் மிக கடுமையான சிக்கல்களை சந்திக்கிறார்கள். வாழ்நாள் ஒரு போராட்டத்திற்குரியதாக மாறுகிறது. அதேபோல் அந்த ராகு தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் அமைந்து சொல்கிறேன், உள்ள காம்பினேஷன் அது என்ன, சுபராகு அசுபராகுங்கிறத சொல்கிறேன். நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளை பெற்று நல்ல அமைப்புகளிலிருந்து பருவ வயதில் தசை நடத்திட்டாங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, பிறப்பு சேராக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்வின் உயரம் செந்தாமரையாக அமையும். இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தாலும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்கிறார்கள். தன்னிறைவு பெற்ற மனமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வசதியான சூழலை சமூகத்தில் பெறுகிறார்கள். நல்ல உயரத்திற்கு அவர்களை ராகுதசை கொண்டு போயிடும். சுப பலன்களை தருகின்ற அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் ராகு இருந்தால் அவர் 50 சுக்கிரனுக்கு சமம். சுக்கிரனை விட மேலான 50 மடங்குக்கு மேலான நன்மைகளை தருவார் கண்டிப்பாக, நல்ல அமைப்புகள் இருந்தால். அதே போல் அவர் கெடுபலன்களை செய்கின்ற அமைப்புகள் இருந்தால், நீங்கள் சனின்னு பயந்து ஓடுறீங்க பாருங்க, அந்த சனியை விட 50 மடங்கு தீமையை செய்கிறவர் ராகு. ட்ரௌசரை கழட்டிட்டு ஓட விட்டுருவார், இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணி விட்டுருவார், அசுப பலன்களை தருகிற அமைப்பில் இருந்தால். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களையும் அதோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பொருந்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராகு திசை நன்மை தீமை அப்படி தரும். இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே ஒரு 40% 50% பொருந்தும். மீதம் இருக்கிற 50% அது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கிடணும், சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சுபராகு அசுபராகு அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கு வேணாலும் இருக்கட்டும், ராகு இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அல்லது புதன், இந்த 4 பேருடைய தொடர்பில், அதாவது தொடர்புனா அவர்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் இருக்கலாம். அப்படி இருந்துட்டார்னா அடிப்படையில் அந்த ராகுவுக்கு சுபராகுன்னு பேர், அதாவது நன்மைகளை தர கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது பேருங்க. அதே போல் அந்த ராகு சனி, செவ்வாய், சூரியன் இவர்களின் தொடர்பை பெற்று இருந்துட்டார்னா அதற்கு அசுப ராகுன்னு பேருங்க, சரிங்களா? உள்ள இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன். அடிப்படையில் இப்போ நான் உள்ள சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் சுபராகு அசுபராகுன்னு தான் சொல்லுவேன். சுபராகுன்னா நீங்கள் நினச்சிக்கிடணும், குருவோட தொடர்புலையோ சுக்கிரனோட தொடர்புலையோ வளர்பிறை சந்திரனோட தொடர்புலையோ இல்லை புதனோட தொடர்புலையோ இருக்கிறார். அசுபராகுனா நீங்கள் நினச்சிக்கணும், செவ்வாயோட சேர்ந்தோ அல்லது செவ்வாயின் பார்வையிலையோ, சனியோட சேர்ந்தோ அல்லது சனியின் பார்வையிலையோ, சூரியனோட சேர்ந்தோ அல்லது சூரியனுடைய பார்வையிலையோ அவர் இருக்கிறார் நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் புரியும். அந்த விதத்தில் 12 லக்னங்களுக்கும் நம்ம இப்போ பலன்களை பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு லக்னமாக பார்த்துருவோம். உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். விருச்சக லக்னம். அன்பார்ந்த விருச்சக லக்ன அன்பர்களே, நல்ல முயற்சியும் சீரிய சிந்தனைகளும் இருக்கக்கூடிய நண்பர்கள். என்ன ஒன்று, அடிக்கடி குழப்பமும் தேவையில்லாத பின்னடைவான சிந்தனையினால் உங்களை நீங்களே நொந்துக்குவீங்க. இந்த மாதிரியான தன்மை கொண்ட விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் ராகு எங்கே அமர்ந்தால் முதல்ல நல்ல நன்மைகளை தந்துடுவார் அதிகபட்சமாக அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் அமைப்பாக விருச்சக லக்னத்திற்கு 3ஆம் இடமான மகர வீட்டில் அமர்ற ராகு, அங்கே அவர் எந்த நட்சத்திரத்தை பெற்றாலும் நன்மைதான். அதில் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தை பெற்றால் மிக மிக சிறப்பு.
உத்திராட நட்சத்திரத்தை பெற்றாலும் மிக மிக சிறப்பு. அவிட்ட நட்சத்திரத்தை பெற்றால் பரவாயில்லை. ஆனால் இந்த திருவோணம் உத்திராடம் இதில் அமர்றது 3ஆம் வீட்டில் விருச்சிக லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகம். அப்படியே 6ஆம் வீட்டுக்கு வாங்க. 6ஆம் வீட்டில் அமர்கின்ற ராகு குறிப்பாக அங்கே கிருத்திகை 1ஆம் பாதத்தில் அமர்வது மிக மிக உயர்நிலை. பொருளாதார தொழில் உத்தியோக அமைப்புகளுக்கு ஆகச்சிறந்த நிலைப்பாடு. அப்படியே 10ஆம் வீடான சிம்மத்துக்குள்ள வந்துருங்க. விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் வீடான சிம்மத்தில் உத்திர நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, சூரியனின் உத்திர நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது அந்த ராகு தசை நன்மைகளை நல்ல அளவில் தருகிறது. அதனை அடுத்துதான் 11ஆம் இடமான கன்னி வீட்டில் அமர்கின்ற பொழுது, விருச்சிகத்துக்கு 11ஆம் இடமான கன்னி வீட்டில் அமர்ந்து இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உயர்நிலை. உத்திரம் நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, இந்த தசை மிகப்பெரிய உயரங்களை தந்தே தீரும். விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு மகர வீட்டிலும் கன்னி வீட்டிலும் சூரியன் அல்லது சந்திரனினுடைய சாரங்களை பெறுகின்ற ராகு தசை மிகப்பெரிய உயரங்களை தந்தே தீரும். கூடுதலாக அந்த ராகு சுபத்தன்மை பெற்ற ராகுவாக, சுபராகுவாக இருந்து விட்டால், அதாவது என்ன வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவர்களின் தொடர்பை பெறுகின்ற பொழுது அந்த தசை உண்மையிலேயே நல்ல உயரங்களை தந்து வாழ்நாளில் ஒரு திருப்திகரமான பலன்களை அந்த தசைகளில் தான் அனுபவிப்பீங்க. அதுவும் பருவத்தில் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பர். இந்த காலகட்டங்கள்லாம் உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு உயரத்துக்கு போயிடலாம். சரிங்களா? சரிங்க. அதே போல் இந்த ராகு தசை எங்கு அமர்ந்தால் கடுமையான பின்னடைவு தீமைகளை தரும் அப்படிங்கிறத 12 வீடுகள்லையும் தருவார். எங்கு அமர்ந்தால் கடுமையான தீமைகளை தருவாருங்கிறத பார்த்துருவோம். விருச்சக லக்னத்திற்கு 8ஆம் இடமான மிதுன வீட்டில் ராகு அமர்தல் அப்படிங்கிறது மிக பின்னடைவான ஒரு சூழ்நிலை. அங்கு அமருகின்ற ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, மிருகசீரிட நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, மிக கடுமையான பின்னடைவுகளை தந்தே தீருவார். புனர்பூசத்தில் இருக்கும்போது நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆனால் மிருகசீரிடத்திலேயோ அல்லது திருவாதிரையிலையோ இருந்தால் உறுதியாக தீமை. அதே போல் லக்னத்திற்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் அமர்ந்து அவர் சுவாதி நட்சத்திரத்தையோ அல்லது சித்திரை நட்சத்திரத்தையோ பெறுகின்ற பொழுதும் கடுமையான பின்னடைவான தீமையான பலன்களை தருகின்றார். இந்த இடங்கள்ல அமருகின்ற ராகு மற்ற இடங்களையும் அவர் தீமை தருவார். இந்த 2 இடங்கள்லையும் கொஞ்சம் அதிகப்படியான தீமைகளை தருவார். இங்கு அமருகின்ற ராகு அசுபத்தன்மையையும் பெற்ற ராகுவாக இருக்கிற பட்சத்தில், அதாவது சனியின் தொடர்பையோ செவ்வாயின் தொடர்பையோ சூரியனின் தொடர்பையோ பெற்ற ராகுவாக இருக்கின்ற பட்சத்தில் கடுமையான பொருளாதார பின்னடைவையும் உறவு சிக்கலையும், குறிப்பாக அந்த 8ஆம் வீட்டில் திருவாதிரையிலையோ அல்லது மிருகசீரிடத்திலேயோ அமர்ற ராகு பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பாக சனியின் தொடர்பை அல்லது இவங்க செவ்வாயின் தொடர்பை அல்லது சூரியனின் தொடர்பை பெற்றுவிட்டார் என்றால் பொருளாதாரத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல உயரங்கள் இருக்கவங்களாம் திடீர்னு சரிஞ்சு இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்லாம் சொல்லுவோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நல்ல உயரத்தில் வழி வழியாக வந்து திடீர்னு காசுக்கே கஷ்டப்படுற ஒரு நிலை, சொத்து பத்தை இழந்த நிலை, தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வேலைக்கு போகிற ஒரு நிலை, அதெல்லாம் அங்கே தான் வரும். அதே போல் பருவ வயதில் வருகின்ற அமைப்புகளில் இது சின்ன வயசில் வந்துடுச்சு, ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணி படிப்பை கெடுத்து அப்படி கொண்டு போயிடும். சரிங்களா? இவங்கெல்லாம் வெளிநாடு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்துட்டாங்கன்னா தப்பிச்சிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் எங்கே இருந்தாலும் இது தொந்தரவுகள் தர்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமான அமைப்பு. சரிங்களா? ரைட். மற்ற இடங்களில் இருக்கிறதெல்லாம் அதை நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இது உறுதியாக 40% உங்களுக்கு பொருந்தும். மீதம் இருக்கிற 60% அது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறவங்க அது கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் கூப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம்.